இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 8th சயின்ஸு 3rd மிட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 3rd மிட்டம் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மந்த்து பிப்ரவரி மந்த்து வந்து கவர் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் 7 காந்தவியல், அதுக்கடுத்து யூனிட் 8 அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் 7th லெசன் 8th லெசன் போர்ஷன்ஸ் கவர் ஆகும். அதுக்கடுத்து வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15th லெசன் வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து போர்ஷன்ஸில் வரும். அதுக்கடுத்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21, 22 ஸோ 2 லெசன்ஸ் வந்து வரும். மொத்தமாக உங்களுக்கு 5 லெசன்ஸ் வந்து 3rd மிட்டம் எக்ஸாமுக்கு வந்து கவர் ஆகும். ஃபிசிக்ஸில் 7th லெசன் காந்தவியல், இந்த லெசன்ஸில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 84 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக விடையளி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து காந்தப்புலம் வரையறு, இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின், 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் செயற்கை காந்தம் என்றால் என்ன, இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3rd கொஷின் இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து 4th கொஷின் புவியானது மிகப்பெரிய சட்ட காந்தமாகும் ஏன், இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd, 4th இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவாக விடையளி, இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 5 மார்க்லேயும் கேட்பாங்க, 8 மார்க்லேயும் கேட்பாங்க. அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆணியை எவ்வாறு தற்காலிக காந்தமாக மாற்றுவாய், ஸோ இந்த கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து 8th லெசன் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 95 பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வான்பொருள் என்றால் என்ன, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் விண்மீன் திரள் வரையறு, இது வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 6th கொஷின் வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து கெமிஸ்ட்ரியில் 15th லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல், இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 186 சுருக்கமாக விடையளி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன, இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின், 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 3rd கொஷின் வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 6th கொஷின் ஆக்டேன் எண் சீட்டேன் வேறுபடுத்துக, ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட்டு. விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின், 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3rd கொஷின் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பயாலஜியில் 21th லெசன் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை, இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 269 ஃபஸ்ட்டு கொஷின் உழுதல் வரையறு, இது வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து செகண்ட் கொஷினும் ரிப்பீட்டட் கொஷின், 3rd கொஷினும் ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th கொஷின் களையெடுத்தல் என்பதன் பொருள் யாது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th கொஷின் பயிர் சுழற்சி என்றால் என்ன, இது வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th கொஷினும் ரிப்பீட்டட் கொஷின். ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd, 6th, 7th, 8th வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் வேளாண் செயல்முறை, ஸோ இது வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ இது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து அலகு 22 தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல், இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம்.
பேஜ் நம்பர் 287ல் ஃபஸ்ட்டு கொஷின் புவி வெப்பமடைதல் என்றால் என்ன? இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 4th கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 5th கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடையளி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் திசு வளர்ப்பு வந்து உங்களுக்கு 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஷினும் இம்பார்ட்டன்ட். ஸோ 4th கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 6th கொஷின் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 7th கொஷின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அது விரிவாக விடையளி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட். 3rd கொஷின் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஷினும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பேர் சிந்தனை வினாக்களில் செகண்ட் கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து படிச்சுக்கோங்க.